What's up guys, welcome to our channel Taste of Time. So today we are going to make something sweeter. Hi friends, நம்ம இன்னைக்கு செய்ய போற டிஷ் வீட் banana ரொம்ப டேஸ்டான டிஷ், ஈவினிங் டிஷ் இது. ஒரு 10 நிமிஷம் செய்யற டிஷ் இது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. வாங்க எப்படி செய்யணும் வீடியோக்குள்ள போலாம். சூடாக்கி வச்சிருக்க கோதுமை மாவு பெரிய சூடுல ஆக்கி வச்சிருக்கேன். அப்புறம் வெள்ளை பாகு நல்லா திக்காயிட்டு வேண்டாம், நல்லா தண்ணி ஆயிட்டு மதி. நேந்திரப்பழம் ஒரு 2 இது கட்டாக்கி வச்சிருக்கேன். நேந்திரப்பழம் எடுத்துக்கலாம். துருவி வச்சிருக்கேன் 4 வெங்காயம், 3 டேபிள் ஸ்பூன் நெய், கேஷ்நட், ஏலக்காய் தூள், ஏலக்காய் பொடி. பவுல் வச்சு சூடாக்கிக்கோங்க. பவுல் நெய் ஒழிச்சுக்கோங்க. நெய் சூடானதும் கேஷ்நட் எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம்னா நீங்க எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பவுல்ல மாத்தி வச்சுக்கலாம். கட்டாக்கி வச்சுக்கினது ஆட் எடுத்து இதை நல்லா வாட்டிக்கோங்க. லைட்டாக கலர் மாறிட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல மழை பெஞ்சிச்சு, ஸோ கரண்ட் கட் ஆயிடுச்சு. அதனால எமர்ஜென்சி லைட்டை வச்சு எடுத்துட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் ஒத்து இருக்கும். இப்போ 2 நல்லா சூடாக்கிக்கோங்க. நல்லா வேகணும்னு கிடையாது, லைட்டாக சூடானா போதும். இதை ஆஃப் பண்ணி இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. வெள்ளை பாகு கோதுமையில ஒழிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி படாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாம. மிக்ஸி இருந்தா மிக்ஸில அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு ரெடி ஆக்கி வச்சுக்கோங்க. சூடாக்கி வச்சிருக்க கேஷ்ல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தாராளமா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். தேங்காவும் நேந்திர பழமும் சூடாக்கி வச்சிருக்கிறது அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுல ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிட்டு இட்லி குக்கரை வெள்ளை வச்சு சூடாக்க வச்சிருக்கேன். இது நான் சூடாகட்டும். பிளேட்ல வாழையில கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வாழையில கிடைக்கலன்னா பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் வச்சு மேல சும்மா தடவி விட்டுருக்கேன். ஒட்டி பிடிக்காம இருக்கிறதுக்காக தடை கொஞ்சம் நெய் தடவி இந்த கலந்து வச்சிருக்கிறது இல்லை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வச்சுட்டு வேவிக்கிறதுக்காக இதை வச்சுருக்கேன். மூடியில் 15 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது வெந்துச்சான்னு பார்த்துக்கலாம். ஒட்டில் நல்லா வெந்திருக்குது. இப்போ இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா சூடு ஆறி இருக்கு. ஸோ இப்போ இதை பிளேட்டிங்க்கு மாற்றிக்கலாம். வாழை இலையில் பட்டர் பேப்பர் கூட வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டான வீட் பனானா புட்டிங் ரெடி ஆயிடுச்சு.
பனானா புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. So don't forget to subscribe our channel Taste of Times. Thank you. Bye bye.